சற்று முன் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் திமுக அரசையும் காவல்துறையும் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதாவது என்ன விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். அதாவது ஒரு காவலர் குடியிருப்பில் உள்ள புகுந்து ஒரு ஸ்பெஷல் எஸ்ஐ அவர்களுடைய வீட்டில் புகுந்து ஒரு இளைஞரை வெட்டி படுகொலை பண்ணியிருக்கானுங்க. முக்கியமாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்களே சொல்கிறாரு. திமுக ஆட்சியில் தமிழகத்தில் படுகொலைகள் நடைபெறாத நாட்களே கிடையாது. அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கு. இதன் உச்சக்கட்டமாக இன்று காலை திருச்சி மாநகர் பீமநகர் மார்சிங் பேட்டையில் பள்ளிகள் அதிகமுள்ள பகுதியில் குறிப்பாக காவலர் குடியிருப்பு உள்ளேயே புகுந்து ஒருவரை வெட்டி படுகொலை செய்திருப்பது பொதுமக்கள் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது திருச்சியில தான் தங்கியிருக்காரு. அப்படி இருக்கும்போது காவலர் குடியிருப்பிலேயே இப்படி ஒரு படுகொலை நடப்பது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கின் அவல நிலையை தான் காட்டுகிறது. பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் என யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத நிலையில் தமிழகம் தரம் தாழ்ந்து இருக்கிறது. காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கையாளாகாத நிலையில் காவல்துறையை வைத்திருப்பது தமிழகத்துடைய ஒரு சாபக்கேடு அப்படின்னு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் காவல்துறையையும் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். முக்கியமாக ஒரு காவலர் குடியிருப்பில் எவ்வளோ போலீஸ் இருப்பாங்க, அந்த காவலர் குடியிருப்பில் புகுந்து ஒரு கும்பல் ஒரு ஸ்பெஷல் எஸ்ஐ அவருடைய வீட்டில் உள்ள புகுந்து வெட்டியிருக்காங்கன்னா தமிழகத்தில் சாதாரண மக்கள் எல்லாம் வாழ்வதற்கு அச்சப்பட்டு பயந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாதாரண மக்கள், கடை வைத்திருக்கும் முதலாளிகள், தொழிலாளிகள் எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க இந்த கையாலாகாத திராவிட மாடல் அரசில். இப்போ இந்த நியூஸை நான் படித்து கொண்டிருக்கும் போது தற்போது ஒரு முக்கியமான நியூஸ் கிடைச்சிருக்கு. தற்போது மதுரை மாவட்டம் மேலூர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வெளியே பட்டியல் சமூக இளைஞரை மர்ம நபர்கள் அடிச்சே கொண்டிருக்காங்க. முக்கியமாக இது எங்கே நடந்திருக்குன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வெளியே நடந்திருக்கு. அந்த கும்பல் யார் என்னன்னு டீட்டெயில் தெரியல. ஆனால் பட்டியல் சமூக இளைஞர் அந்த இளைஞரை அடிச்சே கொண்டிருக்காங்க. இந்த சம்பவம் தற்போது நடந்திருக்குங்க. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளையும் அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சினிமாவை பார்த்துவிட்டு விமர்சனம் பண்ணுவதற்கே அவருக்கு டைம் சரியா இருக்கு. தமிழகத்தில் எவ்வளோ பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத இப்பொழுது இந்த நியூஸ்ல படிக்கும் போதே நமக்கே பயமா இருக்கு. தொடர்ந்து இதே நிலை நீடித்தால் தமிழகம் மக்களே வாழும் தகுதி இல்லாத ஒரு மாநிலமாக மாறிவிடும். கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இனிமேலும் இந்த சட்டம் ஒழுங்கை கையாள தெரியாத இந்த திமுக அரசு இனியும் நமக்கு வேண்டுமா, நமக்கு பாதுகாப்பற்ற இந்த திமுக அரசு இனியும் நமக்கு வேண்டுமா அப்படிங்கிறத மக்கள் தான் சிந்திக்க வேண்டும். தயவு செஞ்சு இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.